எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் ஆனந்த். இந்த வீடியோவில் சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் அப்டேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துக்குங்க. அதே சமயம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலகிராம் சேனல் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நிறைய அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே கொடுத்துட்ருக்கேன். மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் மண்டே நைட் ராவோட வியூவர்ஷிப் எவ்வளோ அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாரம் மண்டே நைட் ராவோட வியூவர்ஷிப் கிடையாது. பிப்ரவரி 24 நடந்த மண்டே நைட் ராவோட வியூவர்ஷிப் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரா நெட்ஃப்ளிக்ஸில் டெலிகாஸ்ட் ஆகிறதுனால ஸோ ஒரு வாரம் கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகுது. ஸோ அந்த வகையில் பிப்ரவரி 24 நடந்த மண்டே நைட் ராவோட வியூவர்ஷிப் எவ்வளோ, ஸோ இன்க்ரீஸ் ஆகிருக்கா குறைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த வாரம் மண்டே நைட் ராவோட வியூவர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் 2.6 மில்லியன் வியூவர்ஷிப் கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கு போகிற வாரம் வந்து பார்த்தீங்கன்னா 2.8 மில்லியன் வியூவர்ஷிப் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 5.9 மில்லியன்லேருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2.6 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ இது ஒரு நல்ல வியூவர்ஷிப் தான். ஸோ ரெசில்மேனியா வீக்கெண்ட் அப்படின்றதுனால ஸோ WWE ரா பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஷிப் ஆகும் அப்படின்ற மாதிரி WWE எதிர்பார்த்தாங்க. ஆனால் வியூவர்ஷிப் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜாக போய்கிட்டு இருக்கு. ஸோ மேபி அடுத்தடுத்த வாரம், குறிப்பாக இந்த வாரம்லாம் சிஎம் ஃபங்க் வேறு லெவலில் ப்ரொமோ கட் பண்ணார். ஸோ இந்த வாரத்தோட வியூவர்ஷிப்லாம் பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ராவோட வியூவர்ஷிப் 2.6 மில்லியன் கிடைச்சிருக்கு. ஸோ இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஜான் சீனா கோடி ரோட்ஸுக்கு அகேன்ஸ்டாக ஹீல் டர்ன் பண்ணதோட ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ராண்டி ஓட்டனும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கோடி ரோட்ஸுக்கு அகேன்ஸ்டாக ஹீல் டர்ன் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு பெரிய டாக், ஒரு பெரிய தியரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சோஷியல் மீடியாவை சுற்றி போய்கிட்டு இருக்கு. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் WWE வந்ததுலேருந்து அவருக்கு கூட க்ளோஸாக இருந்து அவருக்கு கை கொடுத்த எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதுகில் குத்திருக்காங்க, அவரை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக கோடி ரோட்ஸ் முதல்ல ரெசில்மேனியாவுக்கு வந்து செத் ராலன்ஸோட ஒரு மேட்ச் பண்ணியிருப்பாரு. அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கோடி வின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண்டே நைட் ரால செத் ராலன்ஸும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா பேசுவாங்க. அப்போதைக்கு செத் ராலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை கை கொடுத்து ஸோ ஓகே நீ WWE வந்துட்டு வேற லெவல் மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ அவரே அகேன்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ்க்கு அகேன்ஸ்டாக திரும்பி ஒரு ஹீல் பண்ணி பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா கோடியை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாரு. ஸோ இது இல்லாமல் ஏஜே ஸ்டைலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆக போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு அந்த இடத்துல கோடி ரோட்ஸ் கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ்க்கு அகேன்ஸ்டாக திரும்பி அவரே கோடி ரோட்ஸ் அடிச்சுட்டு கோடி ரோட்ஸோட ஒரு லாங் டைம் ஃபியூட் வந்து பார்த்தீங்கன்னா போனார். அதுக்கப்புறம் பிராக் லெஸ்னர் வந்து பார்த்தீங்கன்னா கோடிக்கு டாக் டீம் பார்ட்னராக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுத்து கட்டி பிடிச்சி பயங்கரம் பண்ணிட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கே முதுகில் குத்தி அவரை பயங்கரமாக அடிச்சுட்டு அவங்களோட ஒரு லாங் டைம் ஒரு ஃபியூடு வந்து பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் போனார். அதுக்கப்புறம் கெவின் ஓவன்ஸும் அதே மாதிரி தான் இருந்தார். ஸோ குறிப்பாக கெவின் ஓவன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோடி சாம்பியன் வின் பண்ணுறதுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணார். ஃபைனலி கோடியை வந்து பார்த்தீங்கன்னா அகேன்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவரே ஒரு பெரிய மேட்ச் பண்ணார். அவரே கோடியை வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் பயங்கரமாக அடிச்சு அவரோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டைம் ஃபியூட் வந்து பார்த்தீங்கன்னா போனார். ஸோ அதை தொடர்ந்து ஜான் சீனா போன வருஷம் ரெசில்மேனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கோடி சாம்பியன் ஆகும்போது கை கொடுத்து கட்டி பிடிச்சாரு. அவர் ஜெயிக்கிறதுக்கே ஒரு பெரிய ஒரு காரணமாக இருந்தார் ஜான் சீனா. அவரே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோடிக்கு அகேன்ஸ்டாக திரும்பி ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் டர்ன் பண்ணியிருக்காரு. ஸோ இதை தொடர்ந்து ராண்டி ஓட்டன் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கோடி ரோட்ஸ்க்கு அகேன்ஸ்டாக திரும்புவார். ஸோ ஹீல் டர்ன் பண்ணி ஸோ கோடி ரோட்ஸ் அடிப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சம்மர் ஸ்லாம்லேயே எதிர்பார்த்தோம், ராண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் டர்ன் பண்ணி கோடி அடிப்பார் அப்படின்ற மாதிரி. ஸோ அது நடக்காமல் போயிடுச்சு. ஸோ ஃபியூச்சரில் இது நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் போட்டிருக்கேன். ஸோ அதை யூடியூப்பில் போட்டோம் அப்படின்னா காப்பிரைட் இஷ்யூஸ் வரும். ஸோ அதனால கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட டெலகிராம் வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் போனீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த வீடியோவாக போட்டிருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவை அப்படின்னா போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல். ஸோ ஏஜே ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட 50வது வயசுக்குள்ளே ஸோ ரிட்டையர்மெண்ட் அறிவிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆல்ரெடி நேற்று போட்ட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம கவர் பண்ணியிருப்போம். அதே சமயம் ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் கேஜ் மேட்ச்சில் ரிட்டர்ன் ஆக போகிறார் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஸோ அந்த வீடியோவை போயிட்டு கிளிக் பண்ணி பாருங்கள். அதே சமயம் ஏஜே ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா அதே இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 50 வயசுக்குள்ளே ரிட்டையர்ட் ஆகிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களோட கடைசி மேட்ச் உங்கள்
அந்த ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்குள்ள நீங்கள் யாரு கூட மேட்ச் பண்ண விரும்புறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அந்த இடத்துல ஏஜே ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா நான் சிஎம் பங்க் கூட மேட்ச் பண்ண விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த இடத்துல ஏஜே ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல் டபிள்யூக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் டபிள்யூல இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் சிஎம் பங்க் டபிள்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு. ஸோ ஏஜே ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 வருஷத்தில் ரிட்டையர் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள சிஎம் பங்க் கூட மேட்ச் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உண்மையில நல்லா இருக்கும். ஒருவேளை சிஎம் பங்க் வேர்ல்ட் சாம்பியன் வின் பண்ணதுக்கப்புறம் சிஎம் பங்க் ஏஜே ஸ்டைலோட அந்த ஃபியூட்லாம் போச்சுன்னா வேற லெவலில் இருக்கும். ஸோ இப்போதைக்கு ஏஜே ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா நான் சிஎம் பங்கோட ஒரு மேட்ச் பண்ணணும். ஸோ என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்குள்ள சிஎம் பங்கோட ஒரு மேட்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சிஎம் பங்க் வர்சஸ் ஏஜே ஸ்டைல் மேட்ச் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாள் மறக்க முடியாத நாள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கோல்டுபர்க் டபிள்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷம் கழிச்சு ரிட்டர்ன் வந்து ஸோ கெவின் ஓவன்ஸோட மோதி ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் சாம்பியன் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருப்பாரு. ஸோ ஃபாஸ்ட்லைன் பேப்பர் வியூவில் ஸோ அந்த நாள் தான் இது கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. வெறும் 27 செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டுபர்க் வந்து பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸை பீட் பண்ணி ஸோ அவர் நியூ யூனிவர்சல் சாம்பியன் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருப்பாரு. ஸோ கோல்டுபர்க் சர்வைவர் சீரியஸ்க்கு வந்து பிராக் லெஸ்னரோட ஒரு மேட்ச் பண்ணியிருப்பாரு. அதில் பிராக் லெஸ்னரை பீட் பண்ணியிருப்பாரு. உடனே கெவின் ஓவன்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்ட்லைன் பேப்பர் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்காக ஒரு மேட்ச் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் சாம்பியன் வின் பண்ணியிருப்பாரு. உடனே ரெசில் மினில் வந்து பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் கிட்ட அவரோட சாம்பியனை லாஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி அந்த ஸ்டோரி லைன் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. உண்மையிலே கோல்டுபர்க் அப்போ ரிட்டர்ன் வந்து ஸோ ஷார்ட் டைமில் பிராக் லெஸ்னரை பீட் பண்ணது, ஒரு 27 செகண்டில் கெவின் ஓவன்ஸை பீட் பண்ணி யூனிவர்சல் சாம்பியன் வின் பண்ணதெல்லாம் ஒரு பெரிய மொமெண்டமாக இருந்துச்சு. கோல்டுபர்க் யூனிவர்சல் சாம்பியன் வின் பண்ணி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 7-8 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக போகுது. ஸோ இந்த ஒரு மொமெண்டம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ அந்த மாதிரி கோல்டுபர்க் இப்போதைக்கு லாஸ்ட் மேட்ச் விளையாட போகிறேன்னு சொல்கிறாரு. ஸோ அவரோட லாஸ்ட் மேட்ச் யாரு கூட இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றத மறக்காம கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்கு இன்ஜுரி அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோடி ரோட்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரூட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ராக்காக இருக்கட்டும் ஜான் சீனாவாக இருக்கட்டும் ஸோ பயங்கரமாக அடித்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்ஜுரி ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஏன் அவருக்கு இன்ஜுரி ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இன்ஜுரி ஆச்சு தான். ஸோ டபிள்யூ சொல்கிற அளவுக்கு பெரிய இன்ஜுரிலாம் கிடையாது. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா ப்ரூட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மார்ச் மாதம் 17ஆம் தேதி நடக்க போகிற மண்டே நைட் ராவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகிறாரு. ஸோ அது வரைக்கும் 2 வாரம் கேப் இருக்குங்களா. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து ப்ரோமோ கட் பண்ணணும். அதனால இந்த ஒரு வாரம் கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் கொடுக்கறதுக்காக இன்ஜுரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கோடி அடுத்த வாரம் வந்து பயங்கரமான ஒரு ப்ரோமோ கட் பண்ணலாம். அதுக்கு அடுத்த வாரம் ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூக்கு வர மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு கோடிக்கு இன்ஜுரி அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா 2 வாரம் வர மாட்டாரு. ஸோ அதுக்காக டபிள்யூ பண்ண ஸ்கிரிப்ட் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா ஹில் டர்ன் பண்ணதுக்கப்புறம் அவர் சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணார். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிஏவோட போஸ்டர் போட்டார். அதுக்கப்புறம் அந்த ஸ்குவிட் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டு இருக்க மாதிரி அந்த முறைக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு. ஸோ இதை பார்க்குறதுக்கு அப்படியே ஜான் சீனா ஸோ எலிமினேஷன் சேம்பரில் என்ன பண்ணாரோ அப்படியே இருக்குது. ஸோ அவரும் ஃபேஸாக இருந்து ஹீலாக மாறுறதை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணுற விதமாக அவர் ஒரு போஸ்டரை வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு. அந்த ஸ்குவிட் கேமில் அந்த இருக்க அந்த ஒரு கேரக்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவாக போட்டிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கோடி ரோட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக ரெசில் மினில் யார் வரப்போகிறா அப்படின்ற ஒரு பெரிய டாக் போய்கிட்டு இருக்கு. குறிப்பாக ஒரு பக்கம் ஜான் சீனாக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக ராக் இருக்காரு. குறிப்பாக ராக் டபிள்யூ பெரிய ஒரு பொறுப்பில் இருக்காரு. ஸோ அவர் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். போன வருஷம் கோடி ரோட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஜான் சீனா இருந்தாங்க, கெவின் ஓவன்ஸ் இருந்தாங்க, சாமி ஜெயின், ராண்டி ஓட்டன் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இருந்தாலும் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு பக்கம் ஜே ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா வரமாட்டார். அவருக்கு ஒரு சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்குது. ஜான் சீனா அவருக்கு அகென்ஸ்டாகவே வந்து திரும்பிட்டாரு. கெவின் ஓவன் சத்தியமா வரமாட்டாரு. இந்த மாதிரி யாருமே வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியா 41 வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனாக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக ராக் இருப்பார். ஸோ நிறைய பேர் வருவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் தன்னோட பேக்கப் பிளானாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டினை கூட்டின்னு வரப்போறாரு அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. ஸோ அப்படி ஸ்டோன் கோல்ட் வந்தார் அப்படின்னா வேற லெவலில் இருக்கும். ஸோ போன வருஷம் ரெசில்மேனியாக்கே ஸ்டோன் கோல்ட் வரதா இருந்துச்சு. ஸோ அண்டர்டேக்கர் வந்து ராக் அடிப்பார் பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல ஸ்டோன் கோல்ட் வந்து த ராக் அடிக்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரியே பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனால் ஸ்டோன் கோல்ட் கடைசி நேரத்தில் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ காசு பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க கேட்ட காசு அவர் கொடுக்கலையா அப்படின்றது என்னன்னு தெரியல. ஸோ அவர் லாஸ்ட் மினிட்ல வரமாட்டேன்னு சொன்னார். அதனால அண்டர்டேக்கரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்சுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வரப்போகிற ரெசில்மேனியா 41 கோடி ரோட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக ஸ்டோன் கோல்ட் வருவாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். ஒரு பக்கம் ரிக் ஃப்ளேயர் கூட வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ரிக் ஃப்ளேயர் வந்து என்ன பண்ண போறாருன்னு எனக்கு தெரியல. ஸோ ஒருவேளை ஸ்டோன் கோல்ட் கோடி ரோட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக ரெசில்மேனியா 41 வந்து இந்த ராக் அடிச்சா ஜான் சீனா
சீனாவை அடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா 17 டைம் சாம்பியன் ஆக போகிறது உறுதி அப்படின்ற மாதிரி நான் ஆல்ரெடி நேற்று போட்ட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். குறிப்பாக ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட் ஜான் சீனாவாக மாற போகிறாரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா 17 டைம் சாம்பியன் ஆக போகிறாரு. ரெசில்மேனியாவோட இயர்லி பெட்டிங் ஆட்ஸ் வந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனாவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம் அப்படின்ற மாதிரி அவருக்கு பெட்டிங் ஆட்ஸ் ரொம்ப ஃபேவராக இருக்குது அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதே சமயம் ஜான் சீனா ஹீல் பண்ணதே அவர் 17 டைம் சாம்பியன் ஆகிறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில். ஸோ எல்லாருமே ஜான் சீனா 17 டைம் சாம்பியன் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை WWE அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்தில் WWE பொறுத்த வரைக்கும் ஜான் சீனாவை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்மாக் டவுனில் அவர் எப்போ வர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரெசில்மேனியா முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா ஒரு சில ஸ்மாக் டவுனுக்கு வர போறாரு அப்படின்ற மாதிரி ஸோ அஃபிஷியலாக WWE வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரெசில்மேனியாக்கு அப்புறம் ஜான் சீனா ஸ்மாக் டவுனுக்கு வராரு அப்படின்னா அவர் மேபி வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியனாக இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸ்பெகுலேட் பண்ணப்படுது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸோ ரெசில்மேனியா ஏப்ரல் 20ஆம் தேதியோட முடியும். ரெசில்மேனியா முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் 30ஆம் தேதி நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுன், ஜூன் மாதம் 17ஆம் தேதி நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுன், ஜூன் மாதம் 20ஆம் தேதி நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 வாரம் ஸ்மாக் டவுனுக்கும் ஜான் சீனா வரப்போறாரு அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி அப்போ அந்த ஜூன் மாதம் டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சவுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் நடக்கும். ஸோ ஜான் சீனா அப்போ அவர் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஜான் சீனா ரெசில்மேனியால 17 டைம் சாம்பியன் ஆயிடுவார் அப்படின்ற ஒரு பெரிய டாக் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ஸோ சம்பந்தமே இல்லாமல் ஜான் சீனாவை ஏன் ரெசில்மேனியாக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி போய்கிட்டு இருக்கு. ஸோ அதே வாரம் ஸ்மாக் டவுனில் கோடி ரோட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுது, ஜான் சீனா 17 டைம் சாம்பியன் ரெசில்மேனியா 41ல் ஆயிடுவாரா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.